திருச்சி எஸ்ஆர்எம் நிறுவனத்தின் விடுதியை காலி செய்ய நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி. இந்த வழக்கினுடைய பின்னணி, தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி பிறப்பித்த அறிவுறுத்தலை என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? திருச்சியில் காஜாமலை பகுதியில் எஸ்ஆர்எம் நிறுவனத்திற்கு சொந்தமான உணவு விடுதி, அதாவது தங்கும் விடுதி இருக்கிறது. இந்த தங்கும் விடுதியை காலி செய்ய நடவடிக்கை எடுக்கக்கூடாது என தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தனது அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். மேலும் வழக்கை விரிவான விசாரணைக்காக புதன்கிழமைக்கு ஒத்திவைத்தும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோம்னால், இந்த தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக அலுவலர்கள் இன்று திருச்சி காஜாமலையில் உள்ள எஸ்ஆர்எம் விடுதியை காலி செய்யும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். இது குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பாக எஸ்ஆர்எம் நிறுவனம் சார்பாக முறையீடு செய்யப்படுகிறது. அதாவது சுற்றுலா வளர்ச்சி கழகத்திற்கு சொந்தமான இடத்தில், தரை நிலத்தில் 30 ஆண்டுகால குத்தகைக்கு எஸ்ஆர்எம் நிறுவனம் ஒரு தங்கும் விடுதியை கட்டி அதை லீஸ்ட் என்று சொல்வார்கள், அந்த குத்தகைக்கு எடுத்து அந்த விடுதியை நடத்தி வருகிறார்கள் திருச்சியில். அந்த விடுதியின் குத்தகையானது இன்றுடன் முடிவடைகிறது. இந்த நிலையில் எஸ்ஆர்எம் விடுதியை காலி செய்யும் முயற்சியில் எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக அதிகாரிகள் சென்றதால் அவர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பு அந்த முறையீட்டை செய்தார்கள். விடுதியை திடீரென காலி செய்ய சொல்வது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் முயற்சிக்கிறது. இது ஏற்கத்தக்கதல்ல. போதிய கால அவகாசம் வழங்காமல் இவ்வாறு செய்வது ஏற்கத்தக்கதில்லை. ஆகவே தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக நடவடிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் என அந்த முறையீடானது செய்யப்படுகிறது. அதனை கேட்டுக்கொண்ட நீதிபதி விடுதி நிர்வாகத்தை காலி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தி வழக்கு விரிவான விசாரணைக்கு புதன்கிழமை பட்டியலிடப்படும் என கூறி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார். நன்றி மாரிச்சாமி, எங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.